الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم. لقد صدق الله رسوله الرؤيا بالحق صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு சொல்லி தந்த பரவான விஷயங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நமக்கு சொல்லி தந்த சுன்னத்தான நடைமுறைகள். இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூலை சார்ந்து வாழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்த அந்த நற்காரியங்களை எல்லாம் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களை பொறுத்தவரை, முஃமின்களை பொறுத்தவரை நம்முடைய தூக்கத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான கனவுகள் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னால் நடக்காத, இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய அல்லது நடக்காத, இப்படி பல வகையான கனவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தூக்கத்தில் வரக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா கனவுகளுமே நடக்கும் என்பதாக நாம் நம்பவும் கூடாது. நடக்காது என்று நம்பிக்கையின்மை இல்லாமல், அதாவது இது எல்லாமே பொய், எல்லாமே உண்மை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்முடைய கனவுடைய விஷயத்தில் நாம் வரக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே சில கனவுகள் உண்மையாக இருக்கலாம், சில கனவுகள் பொய்யாக இருக்கலாம். எனவே நம்மளுடைய கனவில் எது நடந்தாலும் எங்களுடைய கனவை நல்ல கனவாக நீ ஏற்படுத்தித்தா. ஏன்னா நாம் நபிமார்கள் அல்ல, நாம சஹாபாக்கள் அல்ல, சாதாரணமான ஒரு மனிதர்கள். தவறு செய்யக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய, ரெண்டையுமே சில நேரங்களில் தவறையும் செய்வார், நல்லதும் செய்வார். இப்படி மாறி மாறி செய்யக்கூடிய மனிதர்கள். சஹாபாக்களோ நபிமார்களோ கிடையாது. எனவே நபிமார்களுக்கு ஏற்படக்கூடிய கனவுகள் அது உண்மையான கனவுகள். அவர்களுடைய வாழ்க்கையில் பொய்யான கனவுகள் என்பது கிடையாது. எல்லா பெரும்பாலான நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவை தந்திருக்கிறான். அந்த கனவை பிற்காலத்தில் உண்மையாகவும் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதை போல கனவு கண்டார்கள். அதற்கு பின்னால் என்ன நடந்துச்சு என்கின்ற வரலாறுகள் நமக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 11 நட்சத்திரங்கள் எனக்கு சிரம்படிவதாக, சஜிதா செய்வதாக கனவு கண்டார்கள். அதற்கு பின்னால் அதனுடைய வரலாறுகள் என்ன என்பதை அல்லாஹ் யூசுப் என்கின்ற சூறாவில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது நீண்ட விளக்கங்கள். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 11 நட்சத்திரங்கள் எனக்கு சஜிதா செய்வதாக பார்த்தது. அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் இவர்களுடைய ஆட்சிக்கு கீழ் கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களுடைய கனவிலே அல்லாஹ் வெளிப்படுத்தினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கனவு கண்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னான்: லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருக்யா பில் ஹக். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கண்ட கனவு உண்மை. எனவே பிற்காலத்தில் நீங்கள் ததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், எந்த ஒரு ஆமினீன முஹல்லிகீன, பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் நீங்க மக்காவுக்குள்ள நுழைவீங்க. எனவே உங்களுடைய அந்த மக்காவினுடைய முழுமையான ஆட்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பிற்காலத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெற்றிக்குரிய மார்க்கமாக உங்களுக்கு ஏற்படும் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட அந்த கனவை அல்லாஹ் உண்மையாக்கி கொடுத்தான் என்கின்ற வரலாறுகள் எல்லாம் நிறைய கிதாபுகளில் இருக்கு. சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அதாவது நபிமார்களுடைய
கனவுகள் எக்காலமும் பொய்யான கனவுகள் கிடையாது, அது உண்மையான கனவுகள் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கனவுகள் எல்லாமே உண்மையான கனவு, இது கண்டிப்பா பழிச்சிடும், இது கண்டிப்பா நடக்கும், இல்லை இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துல கனவுடைய விஷயத்துல நாம இருக்க தேவையில்லை. அதே போல முக்கியமான இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, காணாத கனவை கண்டதாக சொல்வது அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக அமையும். எனவே யாரு ஒரு கனவை பார்க்கவே இல்லை, ஆனா இப்படியெல்லாம் நான் கனவு கண்டேன் அப்படின்னு நம்மளுடைய தூக்கத்துல வராத ஒரு செய்தியை நான் பார்த்ததாக யாரு கனவுல நான் பார்த்தேன், கனவு இப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்களோ, நாளை மறுமையில அல்லாஹ் 2 கோதுமையை அல்லாஹ் கொடுத்து, இந்த 2 கோதுமையையும் நீ சரியா முடிச்சு போடணும். எப்படி ஒரு கயிறு இன்னொரு கயிறை நாம் முடிச்சு போடுவோமோ அந்த மாதிரி பொய்யான கனவுகளை நாம் வெளிப்படுத்தினால் நாளை மறுமையில் 2 கோதுமைகளை அல்லாஹ் கொடுத்து இந்த 2 கோதுமைகளையும் அல்லாஹ் முடிச்சு போட சொல்லுவான் என்று நமக்கு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதே போல இஸ்லாமிய மார்க்கத்தில் பொய் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பொய்களிலேயே மிக பெரிய பொய் என்பது 3 வகையான பொய் என்பதாக சொல்லுவார்கள். அதுல ஒன்று, அதாவது ஒரு மனிதன் தன்னை தந்தை அல்லாதவருடன், இவர் என்னுடைய அத்தா, இவருடைய மகன்தான் நானே அப்படின்னு சொல்றது அது மிகப்பெரிய ஒரு பொய். அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எனவே இவர் எங்க அத்தா, இவர் என்னுடைய மகனை, இவர் என்னுடைய மகன் அப்படின்னு சர்வ சாதாரணமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டியது. 2வதாக, தன் கண்கள் பார்க்காத ஒன்றை, தன்னுடைய கனவுல இப்படி ஒரு செய்தியை, இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம், அதாவது கனவின் மூலமாக கனவுல பார்க்காத ஒன்றை சொல்லுவது அது பெரும் பொய்யான குற்றங்களில் சேரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல அவ் யகூலு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா லம் யகுல், நபிகள் நாயகம் சொல்லாத ஒரு விஷயத்தை இது நபிதான் சொன்னார்கள். நம்ம நிறைய விஷயத்தை சொல்லுவோம், டக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏன்னா ரசூலுல்லாஹ்வுல ஹதீஸ் இருக்கு அப்படின்னா அடுத்த வாரத்தில் யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை நபிதான் சொன்னார் என்று சொல்வது அது பெரும் பொய்களில் சேர்க்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் நமக்கு சொல்லி தர்றாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவுடைய விஷயத்தில் மிகப்பெரிய நீண்ட வரலாறுகள், நிறைய விளக்கங்கள் இருக்கு. எனவே இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நம்மளுடைய தூக்கத்தில் நமக்கு எப்படிப்பட்ட கனவுகள் வந்தாலும் அது நல்ல கனவாக அல்லாஹ் ஏற்படுத்தி தரணும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். அந்த அடிப்படையில் நம்முடைய அமலை, நம்முடைய வாழ்க்கையை, ஒழுக்க வாழ்வியலை நாம் அமைத்து கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கனவிலே வருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மனிதனுடைய தோற்றத்தில் வேண்டுமானால் ஷைத்தான் வரலாம், ஆனால் ஒரு நபியினுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வரமாட்டான். நீங்கள் நபியை பார்த்தால் கனவுல பெருமானார் தான் என்ற கனவுல தோன்றினால் அது பெருமானார் மட்டும்தானே ஒழிய பெருமானாரினுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வரமாட்டான். எனவே நமக்கு இந்த உலகத்துல என்ன கனவுகள் நடந்தாலும் இன்ஷா அல்லாஹ், ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்த்தால் அவருக்கு சுவனம் நிச்சயமாக வாஜிபாகிவிடும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கம் உள்ள அல்லாஹ் ரசூலுடைய நற்காரியங்களை எல்லாம் பின்பற்றி அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்ப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னென்ன நற்காரியங்களை எல்லாம் நமக்கு ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல தௌஃபீக்கை எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.